இங்கே ரஞ்சித், வெற்றிமாறன், மாரி செல்வராஜ் படம் வரப்பெல்லாம் ஒரு கும்பல் வந்து ஒரு ஒப்பாரி ஒன்று வைப்பானோ, அதான் இல்லாததை காட்டுறாங்க. அதான் அந்த காலத்தில் இருந்ததை வந்து இப்போ காட்டி சாதிய பாகுபாட்டை உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க, சாதி கலவரத்தை உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ஒப்பாரி ஒன்று வைப்பானுங்க. ஆனால் இவனுங்க எல்லாம் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக தான் இருப்பானுங்க. தினமும் இங்கே ஒரு சாதிய பிரச்சனை, சாதிய பாகுபாடு தீண்டாமல் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த டைமில் இவனுங்க வந்து கோமாக்கு போயிடுவானுங்க பார்த்துங்க. அதுவே ரஞ்சித்தோ இல்லை வெற்றிமாறனோ இல்லை மாரி செல்வராஜோ படம் எடுத்தால் மட்டும் கோமாவிலேருந்து வெளில வந்துடுவானுங்க, வந்து கேள்வி கேட்பானுங்க. இன்னைய தேதிக்கு வந்து ஒரு தலித் ஊராட்சி மன்ற தலைவர் வந்து அவங்களோட சேரில் உட்கார முடியல பார்த்துங்க. அதுக்கு வந்து நான் தலித் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வந்து நெருக்கடி கொடுத்து கீழே உட்கார வைக்கிறாங்க. இன்னைக்கு நடக்குது. இவனுங்க கேட்பானுங்களா? இன்னைக்கும் தலித்கள் வந்து எங்கள் கோயிலுக்கு வரக்கூடாது அப்படின்னு ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு இடத்துல இந்த பிரச்சனை போய்கிட்டு தான் இருக்கும் பார்த்துங்க. தலித்கள் அதை மீறி போக முயற்சி பண்ணுவாங்க, அங்கே ஏதோ ஒரு கலவரம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டானுங்க. அதை நியாயப்படுத்த எப்படி நம்ம பேசுவானுங்க, இது வந்து குலதெய்வ கோயில் அப்படின்னு வந்து முட்டு கொடுப்பானுங்க. அதாவது இந்த தீண்டாமையை, அந்த வன்கொடுமையை, அந்த பாகுபாட்டை வந்து நியாயப்படுத்துறதுக்கு வந்து அது வந்து குலதெய்வ கோயில் எங்கள் சாதிக்கு மட்டும் உண்டானதுன்னு சொல்லுவானுங்க. ஆனால் தலித் அல்லாத எல்லாரும் போகலாம். தலித் மட்டும் போனால் அது வந்து குலதெய்வ கோயில் ஆகிடும். அங்கே கோவிலுக்குள்ளே ஏன்டா விட மாட்டுற அப்படின்னு நம்ம கேட்டோம்னு வச்சுங்களா, அது வந்து குலதெய்வம் அப்படின்னு ஆற்றிடுவானுங்க. அதுக்கு ஒரு ஒப்பாரி வச்சுருவானுங்க, அதை நியாயப்படுத்திடுவானுங்க வச்சுக்கோம். இப்போ சுடுகாடுங்க தனித்தனியாக இருக்குது. அதை பற்றி என்னைக்காவது நீங்கள் கேள்வி கேட்பானுங்களா? அதாவது ரஞ்சித், வெற்றிமாறன், மாரி செல்வராஜை பார்த்து கேள்வி கேட்குற வகராக்கள் கும்பல், அதாவது சுடுகாடு ஏன்டா தனித்தனியாக இருக்குது அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கா, என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கு. அடுத்தது வந்து இன்றைக்கும் ஏதோ ஒரு பகுதியில் இந்த சாதிக்காரங்க நான் முடிவெட்ட மாட்டான் அப்படின்னு ஏதோ ஒரு கடையில் சொல்லுவான். அதுக்கு அழுத்தம் கொடுக்குறதுக்கு இங்கே ஆண்ட பரம்பரை கும்பல் இருக்குது. ஆனால் ஒரு சாதிக்கு முடிவெட்ட மாட்டான்னு சொல்கிறான்ல, அவனை எதிர்த்து இந்த வாய் பேசுமா, அவனுக்கு எதிராக ஒரு பதிவு போடுமானா போடாது. ரஞ்சித், வெற்றிமாறன், மாரி செல்வராஜ் படங்களை பார்த்து ஒப்பாரி வைக்கிறானுங்கல்ல இந்த கும்பல், இவனுங்களுக்கெல்லாம் வந்து அதாவது சாதிய பாகுபாடை, சாதிய தீண்டாமையை, வன்கொடுமையை, பாகுபாட்டை வந்து ஏற்றுக்கணும் பார்த்துங்க. ஏற்றுக்கிட்டா அவங்களுக்கு நல்லவங்க, அதை கேள்வி கேட்கக்கூடாது. எதிர்த்து கேள்வி கேட்டால் சாதியவாதி, சாதிய கலவரத்தை மூட்ட முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு ஒப்பாரி வைப்பானுங்க. என்னடா நியாயம்? நீங்களும் கேட்க மாட்டீங்க, கேட்குறவங்களையும் பார்த்து நீ சாதியவாதின்னு சொல்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க.